Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsan ila yawmiddin amma ba'd. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அசாசியாத்துல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய அடிப்படைகள் என்ற புத்தகத்தில் நாங்கள் தொழுகையை எங்களுக்கு ஏந்த அளவுக்கு விரிவாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு தொழுது காட்டிய முறையில் நாங்கள் படித்தோம். செயல்முறையை கூட நாங்கள் என்ன செய்தோம், நாங்கள் சொல்லி காட்டினோம். அப்போ அந்த பகுதி நாங்கள் முழுமையாக முடிச்சிட்டோம். சரி, இப்போ இரண்டாவது பகுதி ஜக்காத்துடைய பகுதி. இந்த ஜக்காத்துடைய பகுதியையும் நாங்கள் மிச்சம் விரிவாக பார்ப்பதற்குரிய நேரம் கிடைக்காது. இருந்தாலும் கூட எங்களுக்கு ஏழுமான அளவுக்கு நாங்கள் என்ன செய்வோம், இதை நாங்கள் எங்களுடைய ஏழுமான அளவுக்கு எங்களுக்கு தேவையான பகுதிகளை நாங்கள் அடைவழைத்துக் கொள்கின்ற அளவுக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கொள்வோம். சரி, இந்த ஜக்காத் என்பது முதலாவது நாங்கள் இந்த சொல்லுடைய விளக்கத்தை விளங்கிக் கொள்ளணும். எந்த பகுதியை நாங்கள் படிக்கிறேன்றாலும் இது அரபு பாஷையில் இருப்பதனால அதனுடைய சொல் விளக்கம் என்ன, ஜக்காத்தை கொண்டு என்ன இந்த இடத்துல நாடப்படுகிறது, இவைகளை நாங்கள் விளங்கி கொண்டோம் என்றால் சட்டங்களை வழங்கிக் கொள்வது லேஸ். சரி, முதலாவது ஜக்காத் என்று சொல்கின்ற அரபு பாஷைக்கு நேரடி அர்த்தம் என்னது? ஜக்காத் என்றா தர்மம், வேற வரி, வேற தூய்மை, வேற. சரி, ஜக்காத் என்று சொன்னா நமா, தூய்மைப்படுத்துகிற அர்த்தமும் இருக்குது, தூய்மைப்படுத்துகிற அர்த்தமும் இருக்குது. நமா அடுத்தது ஜியாதா. நமாண்டா என்னது? வளர்ச்சி, அபிவிருத்தி, இல்லையா, அதிகமாகுதல் என்ற அர்த்தம் ஜக்காத்தில் இருக்குது. சரி, தூய்மைப்படுத்துதல் என்ற ஒரு பகுதியும் இருக்குது. சரி, இது ஃபிக்ஹு கலையில் ஜக்காத் என்னன்னு கேட்டால் ஹக்குன் மஹ்சூஸ், குறிப்பிட்ட ஒரு உரிமை, ஒரு பகுதி. ஃபீ மாலின் மஹ்சூஸ், குறிப்பிட்ட பணத்தில். லிதாயிஃபத்தின் மஹ்சூஸா, குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தினருக்கு கொடுக்கப்படுகின்ற குறிப்பிட்ட பணத்தில் உள்ள ஒரு கடமை, குறிப்பிட்ட ஒரு கடமை. என்னோட விளங்கிச்சா? இதுதான் சுருக்கம். சரி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னு போ ஒன்றா விளங்கு. ரைட். இப்போ இந்த ஜக்காத்துடைய சிறப்பு சம்பந்தமாக நிறைய ஹதீஸுகள், நிறைய குர்ஆன் வசனங்கள் எங்களுக்கு பார்க்கலாம். அதில் உண்டு அல்லாஹு தாலா இதனுடைய சிறப்பை சொல்கின்ற பொழுது, இது ஜக்காத்தை நீங்கள் கொடுத்தால் துஹுரத்துன் லில் அப்த், ஒரு அடியானை சுத்தம் செய்கிறது, உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது. இந்த ஜக்காத்தில் இருக்கு பாருங்க. இப்போ நான் கொடுக்குற ஜக்காத்தில் இப்போ நாங்கள் இதெல்லாம் யோசிச்சு தான் கொடுக்குறோம். வருஷம் முடிஞ்சா கணக்கு பார்த்தாச்சு, தூக்கி கொடுத்தாச்சு. அப்போ இந்த ரெண்டு பகுதியும் எங்களுக்கு தெரியாமலுக்கு எல்லாம் தாரான். எங்களுக்கு நாங்கள் விளங்காமலுக்கே எங்களுக்கு என்ன செய்யலாம், அல்லாஹ் இந்த ரெண்டையும் தாரான். எதை தாரான்? ஒன்று எங்களை சுத்தப்படுத்துறான், உள்ளத்தை தூய்மைப்படுத்துறான். அது எப்படிங்கிறத நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கிறான், ஹுத்மின் அம்வாலிஹிம், அவர்களுடைய சொத்திலிருந்து நீங்கள் எடுங்கள், சதகத்தன், சதகான்னா என்னது? ஜக்காத். அப்போ அந்த சதகாவை நீங்கள் எடுங்கள், துத்தஹீருஹும், அவர்களை சுத்தம் செய்கின்ற சதகா, வதுஸக்கீஹிம், அவர்களை அதன் மூலமாக தூய்மைப்படுத்துகின்ற. அப்ப இப்படி இரண்டு பண்புகளையும் கொண்ட இதுதான் ஜக்காத். இப்ப ஜக்காத்து கொடுக்கிறதால இவ்வளவு பெரிய சிறப்பு வருது பாருங்க. இந்த ஜக்காத்தின் மூலமாக இஷாஅத்துல் உல்ஃபா, இப்ப எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு விஸ்தீர்ணம் அடையுது. இப்ப நீங்க பாருங்க, நாங்கள் ஜக்காத்து கொடுக்குறோம். ஜக்காத்து கொடுக்குற நேரத்தில் நாங்கள் யாரை தேடி போய்த்து கொடுப்போம்? தகுதியானவங்கள். பெரும்பாலும் நாங்கள் யாரை போய் தேடுவோம்? ஏழைகளை தேடி கொடுப்போம். அப்போ ஏழைகளை தேடி கொடுக்குற நேரத்தில் அப்போ ஒரு பணக்கார வர்க்கம் ஏழைகளை தேடி கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு வலுப்படுகிறது. வலுப்படுகிறதா இல்லை? வலுப்படுகிறது உண்டு. ரெண்டாவது, அன்பு ஏற்படுகிறது. அதே நேரத்தில் மூணாவது விஷயம் என்னண்டா, நீங்க
அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகளுக்கு என்ன செய்றீங்க? உதவி செய்றீங்க, பொறுப்பாக இருக்கிறீங்க, பொறுப்பெடுக்கிறீங்க. இப்ப நீங்க கொடுக்குற பணம் இருக்கு தானே, நீங்க கொடுக்குற பணம் ஒரு ஏழை, ஒரு ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள், அவருக்கு நீங்க கொடுக்குறீங்க உங்களோட ஜக்காத்தை, அவர் தகுதியானவர் கொடுக்குறீங்க. அவர் என்ன செய்வார்? அதை கொண்டு போய், அந்த பணத்தை கொண்டு போய் பல வழிகளில் அவர் செலவழிப்பார். ஒன்று யாருக்கு செலவழிப்பார்? தனது தாய் தந்தையை கொடுப்பார். சரியா? அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனாதைகள் சொல்லி ஒரு பகுதி ஒன்றுக்கும் அவர் கொடுக்கலாம். அவர் ஏழையாக இருக்கிறாரு, அவருடைய பிள்ளைகளுடைய படிப்பு கொடுக்கலாம், குர்ஆன் ஓதுறதுக்கு கொடுக்கலாம், இல்லையா, மார்க்கத்தை படிக்கிறதுக்கு கொடுக்கலாம். இப்படி பல வழிகளில் போய் பலவிதமாக உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கு. அப்ப நாங்க கொடுக்கிற ஜகாத்து கணக்கு பார்த்து ஒரு தொகையை கொடுத்துட்டோம் என்று நிக்கிறதல்லது. அல்லாஹ் என்ன செய்கிறான்? அதை பெரிதாக வளர்த்து எங்களுக்கு பெரிய நன்மையை எங்களுக்கு தாரான். அப்ப இது தெளிவு தானே? இது தெளிவு. சரி, இப்ப ஜகாத் என்று எடுத்து வந்தால் இதனுடைய சட்டம் என்ன? மார்க்க தீர்ப்பு என்ன? ஜகாத்துடைய மார்க்க தீர்ப்பு என்ன? வாஜிப். என்னது? வாஜிப். சரி, இது இஸ்லாத்துடைய அர்கான்ல எத்தனையாவது? மூன்றாவது. என்னது? மூன்றாவது. சரி, அப்ப இதுக்குரிய ஹதீஸ்களை நாங்க பார்க்கலாம். எப்படின்னா, அதாவது சூரத் முதலாவது குர்ஆன் வசனம் சூரத் தௌபா 103வது வசனம், வ அகீமுஸ் ஸலாஹ் வ ஆத்துஸ் ஸக்கா. நீங்க என்ன செய்யுங்க? தொழுகையை நிலைநாட்டுங்க, ஜகாத்து கொடுங்க. கட்டளை, தொழுகையை நிலைநாட்டுங்க, ஜகாத்து கொடுங்க. நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தொழுகையை பற்றி பேசுகின்ற வசனங்கள் ஜகாத்தை பற்றியும் பேசு. கிட்டத்தட்ட 70 சொச்சம் வசனங்கள்ல என்னது? இந்த ஜகாத், தொழுகை, இது ரெண்டையும் இணைத்து அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். சரி, அதே போல புகாரி முஸ்லிம்ல பதிவாகக்கூடிய ஹதீஸ், இது இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யமனுக்கு அனுப்புறாங்க. யமனுக்கு அனுப்புகின்ற பொழுது அவங்க சொல்றாங்க, நீங்க அஹ்லுல் கிதாப். அஹ்லுல் கிதாப்னா யாரு? வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், இல்லையா? அப்ப இவங்கள்ட்ட நீங்க போறீங்க, முதலாவது நீங்க அழைக்கணும். எப்படி? தாவாவுல முதலாவது சொல்ல வேண்டிய பகுதி அது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இதை நீங்க விளங்கப்படும், இந்த கலிமாவை சொல்லிக் கொடுக்கணும். அவர்கள் அதுக்கு வழிபட்டால் தொழுகை பற்றி நீங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கும் அவர்கள் வழிபட்டு விட்டால் ஜகாத்தை பற்றி அவர்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது ஒரு பகுதி. சரியா? அடுத்த பகுதி, இப்ப ஜகாத்து கடமைங்கிறதுக்குரிய ஆதாரத்தை பார்த்துட்டோமா இல்லையா? கடமை. இப்ப கடமையான ஜகாத்தை ஒருத்தர் தர மறுக்கிறார். ஜகாத்து தகுதியானவர், அவர் வசதி படைத்தவர், ஜகாத்து கொடுக்கணும், மறுக்கிறார். அவர்கிட்ட இருந்து பகிரங்கம் என்ன செய்யணுமா? பழத்தை பாவித்து பறிச்செடுக்கலாமா? ஏலா எடுக்கலாமா? எடுக்கலுமா? சரி, எடுக்கலாமா எடுக்கலுமாண்டா இப்ப தனி நபருக்கு செய்யலாது. ஒரு இஸ்லாமிய ஆட்சி உள்ள பகுதி அல்லது அந்த ஊர் இஸ்லாமிய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது, அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குதுன்னா என்ன செய்யலாம்? அந்த பகுதியை பறிச்செடுக்கலாம். ஏண்டா இது கடமை. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, நான் யுத்தம் செய்வேன் என்று சொன்னான். என்னது? யுத்தம் செய்வேன் சொன்னான். அப்ப அந்த அளவுக்கு உள்ள மிகவும் முக்கியமான கடமைகள் உண்டு. சரி, ஒருத்தர் என்ன செய்கிறாருண்டா, ஜக்காத்து கொடுக்கணும், கடமையானவர், போய் கேட்டா தரையலான்றார். என்ன காரணம்? அப்ப அவர்கிட்ட கேட்ட ஜக்காத்து கடமை தானே? ஓ, ஜக்காத்து கடமை. இப்ப நீங்க ஜக்காத்து கொடுக்கணும் தானே? கொடுக்கணும், அதையும் சொல்றாரு. இப்ப நீங்க உங்களுக்கு ஜக்காத்து கடமையா இல்லையா? ஜக்காத்து கடமை இல்லையா? கொடுக்கணும், வாஜிபு, கட்டாயம் கொடுக்கணும். அப்ப தாங்களே என்ன கேட்டா தரையலாம். என்ன காரணம்னு கேட்டா என்ன காரணம்? உலோபித்தனமா இருக்கிறார். இப்படி ஒருவர் ஜக்காத்து கொடுக்கலான்னு சொன்னாருண்டா இவருடைய நிலைப்பாடு என்ன? என்ன நிலைப்பாடு? என்ன நிலைப்பாடுன்னு கேட்டா, இவர் பெரும்பாவம் செஞ்சவர். நல்லா விளக்குவாங்க. என்னது?
இவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகல. ஏன் வெளியே போகலண்டா இவர் வாஜிபுங்கிறத நம்புறாரு. வாஜிபு தான், கொடுக்கணும் தான். ஆனா அவரு கொடுக்காரு இல்ல, அதான் பிரச்சனை. உலோபித்தனம் கொடுக்காரு இல்ல. இவர் என்னது பெரும்பாவம் செய்யறாரு. இவர் காஃபிரா, இவர் காஃபிர் அல்ல. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியில சொல்றாங்க, முஸ்லிம்ல பதிவாக இருக்குது, சும்ம யரா சபீலஹு இம்மா இலல் ஜன்னah வ இம்மா இலன் நார். இப்படி கொடுக்காதவர் அவர் சில நேரம் வந்து என்ன செய்யலாம், சுவர்க்கம் போகலாம், சில நேரம் நரகத்துக்கு போகலாம். அப்ப சுவர்க்கம் என்ற கதை வந்து பேச்சு வந்து காஃபிருக்கு வருமா? வராது. சரி, அப்ப உங்களுக்கு நீ தெளிவா தான் நினைக்கிறீங்க. சரி, எந்தெந்த சொத்துக்கள்ல ஜகாத்து கொடுக்கணும்? சரி, ஜகாத்து கொடுக்கப்பட வேண்டிய சொத்துக்கள் அப்படின்னு பார்த்தால் 5 வகையான சொத்துக்கள் இருக்குது. இவைகள்ல கொடுக்கணும். எத்தனை வகையான சொத்துக்கள்? 5 வகையான சொத்துக்கள். அதுல முதலாவது கால்நடை. கால்நடைண்டா ஒட்டகம், மாடு, ஆடு இல்லையா? அப்படி வருவோமே, ஒட்டகம் பெருசிலிருந்து வருவோமே, ஒட்டகம், மாடு, ஆடு. சரி, அப்ப இதுல என்ன செய்யணும்? கால்நடைண்டா கால் நடக்கிறது எல்லாத்துக்கும் மாடு கேட்கிறார் அங்க இருந்து. சரி, அப்படிதான் கேட்டாரு. அப்ப என்ன? அப்ப ஒட்டகம், மாடு, ஆடு. சரி, இது சம்பந்தமாக நீங்க பாத்தீங்கன்னா புகாரி முஸ்லிம் ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மாமின் சாஹிப் இப்லின் வலா பக்கரின் வலா கனம். இந்த 3 விஷயத்தையும் சொல்றாங்க. ஒன்று ஒட்டகம், மாடு, ஆடு இருக்கிறவர், இவர் ஜக்காத்து கொடுக்கல. ஜக்காத்து கொடுக்கலண்டா கியாமத்து நாளையில இவருக்கு ஒரு 100 ஒட்டகம் இருக்கணும் வைங்களேன், 100 ஒட்டகத்துக்குமே கொடுக்கல. உதாரணத்துக்கு சரியா, ஆடு இருக்குது ஒரு 500, மாடு இருக்குது ஒரு 1000. இப்ப இந்த தொகைக்கு ஒரு ஜக்காத்து கொடுக்கணும், கொடுக்கல. இப்ப கொடுக்கலன்னு சொன்னா கியாமத்து நாளையில என்ன தண்டனை தெரியுமா இவருக்கு? அந்த 1000 மாடும் ஒரு பிரமாண்டமான உருவத்தில் அல்லாஹ் தஆலா ஆக்குவான். என்ன செய்வான்? பெரிய ஒரு உருவமாக, பெரிய ஒரு படைப்பாக மாற்றுவான். மாற்றி என்ன தண்டனை இவருக்கு? அந்த 1000 மாடும் இவரை மிரிச்சிட்டே போகும், ஒவ்வொன்றா மிரிக்கும். இதுதான் இவருடைய தண்டனை. எது வரைக்கும்? தீர்ப்பு நாள் வரைக்கும். அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும் இல்லையா? இந்த ஜக்காத்துடைய விஷயத்தில் எங்களுடைய சமூகம் வந்து மிகவும் பொடுபோக்காக இருக்குது, மிகவும் பொடுபோக்கு. ஏன்னா ஜக்காத்து வந்து கடமை இருக்குது, எல்லாம் தெரியும், ஆனால் கொடுக்குறல. பாருங்க எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்க. பெரிய ஒரு பிரமாண்டமான ஒரு உருவத்தில் எல்லாம் மாற்றி விட்டு 1000 மாடு என்ன செய்யும்? உதாரணத்துக்கா 1000 மாடு இருந்து கொடுக்கலண்டா அந்த 1000 மாடு ஒன்றுக்கு பின்னால் ஒன்று அப்படியே மிரிச்சு துவச்சிட்டு போகும். அந்த 1000 முடிஞ்சதுக்கு பிறகு அப்படியே ரொட்டேஷன், முதலாவது ஆள் வருவார். இப்படியே தொடர்ந்து கியாமத்து நாள் வரைக்கும் இவ்வாறு நடக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. மிரிக்கிற மாத்திரம் அல்ல, அந்த கொம்புகளால குத்தும், மிரிச்சி கொம்புகளால குத்தி விட்டு செல்லும் என்பதை சொல்றாங்க. இது புகாரி முஸ்லிம் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கு. சரி, இது விளங்கிச்சா இல்லையா? அப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு? ஒரு 500 மொசல் வளர்க்கிறார். அப்ப மொசலுக்கு என்ன செய்யணும்? ஜகாத் இருக்குது தானே? இல்லையா? இருக்குது. இருக்குதா இல்லையா? அதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டேன். மொசலு கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணுமா? இல்ல. சரி, அப்ப என்னது? மான் ஒரு 100 மான் வளர்க்கிறாரு, கொடுக்கணுமா? கொடுக்க தேவையில்லையா? கொடுக்க தேவையில்லை. அப்ப நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ளணும். கால்நடைகள் அப்படின்னு சொன்னா எது? ஒட்டகம், மாடு, ஆடு, இந்த 3 தான். சரி, இதுக்கு எப்படி கொடுக்கணும், என்ன விதிமுறைகளை நாங்கள் பின்னுக்கால பார்ப்போம். சரி, ரெண்டாவது நக்குதை சொல்லுவாங்க. நக்குது என்னது? நக்குதுண்டா சரி, தங்கம், வெள்ளி. இப்ப தங்கம் வெள்ளிக்கு பகரமாக பாவிக்கப்படுகின்ற நாணயங்கள் வேணுதா? தங்கம், வெள்ளி. தங்கம் வெள்ளிக்கு பகரமாக இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யறோம்? பாவிக்கின்ற நாணயங்கள். இப்ப நாங்க பாவிக்கின்ற தாள்கள் அல்லது என்னது என்னது அந்த இதுக்கு சொல்றது கோயின்ஸுகள். அப்ப இதெல்லாம் என்னது? இது எதுக்கு எதுக்கு நிகரா நிக்குது? தங்கத்துடைய விலைய பிரமாணத்தை வச்சுதான் அதனுடைய பிரமாணம் என்ன செய்யுது? கூடுது, குறையுது.
அப்போ விளங்குதா இல்லையா? சரி, அப்போ இதுதான் இங்கே இது மாறுபடுவதற்கு, அதாவது தங்கத்துடைய விலை தான் என்ன செய்யுது, எல்லாத்தையுமே நிர்ணயிக்கிறது. சரி, எங்களுக்கு தெரியும். அப்போ அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்றான், சூரத் தௌபா 34வது வசனத்தில், வல்லதீன யக்னிசூன ذஹப வல் ஃபித்தா, தங்கத்தையும் வெள்ளியையும் என்ன செய்கிறாங்க, சேர்க்கிறாங்க. வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அதை செலவு செய்யாமல் இருக்கிறாங்க. ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅஸாபின் அலீம், அவர்களுக்கு நொம்பலமான தண்டனையை கொண்டு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். சூரத் தௌபால வரை. அதே நேரத்தில் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருகிறது, யாரு அதாவது தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது, அதனுடைய ஹக்கை சரியாக நிறைவேற்றவில்லையோ அவைகளை நெருப்பாக மாற்றி அவருடைய உடல்கள் ஒத்தனம் செய்யப்படும், ஒத்தனம் போடப்படும். அவருடைய முகங்கள், அவருடைய விழாக்கள், அவருடைய முதுகுகள் எல்லாம் அதனால் ஒத்தனம் போடப்படும் என்பதை யார் சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இது முஸ்லிம்ல வந்திருக்கு. சரி, இப்போ ஒத்தர்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டால் வைரம் தெரியும் தானே? தெரியும். அடுத்தது என்ன இருக்குது? மாணிக்க கற்கள் இருக்குது. அதே போல் என்ன இருக்குது? பவளம் இருக்குது. அப்போ இப்படி கொஞ்சம் இருக்குது. இப்படின்னா கோடிக்கணக்கான பொறுமதியான சாமான் இருக்குது இவர்கிட்ட. அப்போ இவர் ஜக்காத் என்ன செய்யணும்? கொடுக்கணுமா இல்லையா? கட்டாயம் கொடுக்கணும். கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும். கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும். கொடுக்க தேவையில்லை. ஏன் தேவையில்லை? தங்கம் வெள்ளி மட்டும்தான். தங்கம் வெள்ளி மட்டும்தான். ஒருத்தர் என்ன செய்யறாரு, மானிய கல்லாம் வாங்கி அடுக்கி வச்சுக்கிறாரு. கொடுக்கணுமா? கொடுக்க தேவை. அதை வியாபார பொருளாக பாவிச்சு அது வியாபார பொருள்ல வரும், அது வேற விஷயம். விளைஞ்சா வியாபாரமாக அவர் வாங்கி விற்கிறவராக இருந்தால் கொடுக்கணும். ஆனால் தங்கம் வெள்ளியை தவிர மற்றவைகளுக்கு என்ன கிடையாது? ஜக்காத் இருக்குதானா? ஜக்காத்து கிடையாது. சரி, அடுத்தது மூணாவது. இப்போ நாங்கள் 2 பார்த்துட்டோம். மூணாவது உருது திஜாரா. உருது திஜாரான்னு நல்லா விளங்கி கொள்ளுங்க. இதில் எங்கட மக்கள் நிறைய தவறாக விளங்கக்கூடிய ஒரு பகுதி இது. உருது திஜாரான்னு சொன்னால் வஹிய குல்லுமா உஇத்தலில் பைஇ வஷ்ஷிரா, எதெல்லாம் விற்பதற்கும் வாங்குவதற்கும் என வைக்கப்பட்டிருக்குதோ அதுதானது உருது திஜாரா. என்ன நோக்கம்? வாங்குறது, விற்கிறது. என்ன நோக்கம்? லாபம். சரி, இதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டால் சூரத்துல் பக்கரால 267வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகூ மின் தய்யிபாத்தி மா கஸப்தும், நீங்கள் சம்பாதித்தவைகளில் நல்லவைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, செலவு செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். சரி, அப்போ உருது திஜாரா, அப்போ வியாபாரத்துக்கென வைக்கப்பட்டது. சரி, இப்போ ஒருத்தர் என்ன செய்கிறாருண்டா, இந்த கேள்விகளை நல்லா விளைவிக்கோங்க. இப்போ ஒருத்தர் என்ன செய்கிறாருண்டா, ஒரு காணி வாங்குறார், காணியை வாங்குறார். அவர்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, காணி வாங்குறாரு. காணியை வாங்கி வைக்கிறாரு. நல்ல விலைக்கு வந்தால் விற்போம், இல்லைண்டா இருக்கட்டும். இப்போ இந்த காணிக்கு இவர் வாங்கின நோக்கம் என்னது? நல்ல விலைக்கு வந்தால் விற்போம், இல்லாட்டி இருக்கட்டும்னு வைக்கிறார். அப்போ இதுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா? கொடுக்கணும். முடிஞ்ச முடியவில்லையே கொடுக்கணும். கொடுக்க தேவையில்லை. கொடுக்க தேவையில்லை, கொடுக்கணும். என்னது கருத்து வேறுபாடு மிகவும் பலமா இருக்குது. சரி, இதுக்கு கொடுக்க தேவையில்லை. ஏண்டா இவரை காணி வாங்கி விற்கிறவர் இல்லையே. நல்லா விளைவிக்கும். நாங்கள் என்ன சொன்னோம்? உஇத்த லில் பைஇ வஷ்ஷிரா, லில் பைஇ வஷ்ஷிரா. இவர் ரியல் எஸ்டேட் செய்கிறவர் அல்ல. இவர்கிட்ட இருந்த பணத்துக்கு இவர் வாங்கி வச்சாரு. இப்போ எல்லாரும் காணி வாங்குற நோக்கம் என்னது? என்ன நோக்கத்தில் வாங்குறோம்? நிலம் வாங்கினா என்னமோ சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க? நிலம் பொண்ணு என்னமோன்னு சொல்லுவாங்களே. சரி, மண்ணும். சரி, அப்போ நிலத்தை வாங்கினா என்னது? அதனுடைய விலை கூடிக்கொண்டே போகும். வெளிவேஷன் என்ன செய்யும்? கூடும். அப்போ எங்களுக்கு அதை விற்று கொள்ளலாம். அந்த நோக்கத்தில் பெரும்பாலும் எல்லாரும் வாங்குறது, பெரும்பாலும் எல்லாரும் வாங்குறது. சரி, அப்போ என்ன இது கொடுக்கணுமா? கொடுக்க தேவையில்லை. சரி, இப்போ ஒருத்தர் என்ன செய்கிறாருண்டா,
அனந்தர சொத்தாக காணி கிடைச்சிருக்கு. இப்போ அவர் என்ன செய்கிறாரு, ரியல் எஸ்டேட் செய்கிற ஒருத்தர்கிட்ட கொண்டு போய்த்து அந்த இதை கொடுக்குறாரு. நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு நல்ல ஒரு விலை ஒன்று வந்தால் விற்று தாங்கன்னு. அப்போ இந்த காணியை கொடுக்கணுமா கொடுக்கணுமா கொடுக்கணுமா? வியாபாரம் என்னது? அது அது அவருடைய வியாபாரமா? இல்ல, அவருடைய அதை கொண்டு போய் கொடுத்திருக்கிறார், வித்துதாங்க, அவ்வளவுதான். அதுக்கு என்ன சேர்த்துல கொடுக்க தேவையில்லை. இது அவருடைய வியாபாரம் இல்லை. வியாபாரம் அவருடைய வியாபாரம் இல்லை. சரி, இப்போ ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிறாருன்னா, ஒரு 50 ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டார். இப்போ இந்த 50 ஏக்கர் நிலத்துக்கும் அல்லது 50 ஏக்கர் நிலம் இருக்குது அவர்கிட்ட, என்னது அவர்கிட்ட முக்கியமான இடத்துல வந்து வீடுகள் இருக்குது, எல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் கொடுக்கணுமா ஜக்காத்து? இப்போ எல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 50-60 கோடி என்னது பொறுமதியான சொத்துக்கள் இருக்குது. இவர்கிட்ட கொடுக்கணுமா கொடுக்கணுமா? கொடுக்க தேவையில்லை. சரி, அப்ப எதுக்கு கொடுக்கணும் என்றால், உதாரணத்துக்கு இவர்கிட்ட அடுக்கு மாடிகள் உள்ள வீடு இருக்குது, அத கூலி கொடுத்திருக்கிறார். அதுல என்ன செய்யுது, வருமானம் வருது. இந்த வருமானம் வரக்கூடிய இந்த பணத்தை என்ன செய்யறாரு, வைக்கிறாரு. வச்சு அதுக்கும் என்னது ஒரு வருஷம், அதே நேரத்தில் நிசாப்னு ஒரு கணக்கு ஒன்று இருக்குது, வெள்ளியில தங்கத்துடைய அளவை நாங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த அளவுக்கு அந்த பணம் இருந்து அது ஒரு வருஷம் பூர்ணமானா தான் கொடுக்கணும். அப்போ இஸ்லாம்ங்கிறது வந்து ஜகாத்ங்கிறத கொண்டு எங்களை கஷ்டப்படுத்துதா? எவ்வளவு இலகுவாக செல்லுது. அப்ப நீங்க பாருங்க, இதை நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த ஜகாத் என்ற பகுதியை வச்சு நாங்க மன நிம்மதியோட வாழ்றதுக்குரிய ஒரு ஏற்பாடை செஞ்சு தருது இல்லையா? இப்ப ஒரு மனுஷன்ட்ட பணம் இருக்குது, அந்த பணத்தை 4 பேர் கொடுக்கிற இடத்துல அவனுடைய உள்ளம் என்ன செய்கிறது, விரிவடைகிறது, சந்தோஷம் வருது. அது அவன் சொத்தை அவனை சந்தோஷமாயிட்டா, ஏழைகளுக்குரிய பகுதியை நான் கொடுத்துட்டேன், உள்ளம் சந்தோஷம் அடையுது. உல சந்தோஷத்தோடு அவனுடைய சொத்தை அவன் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இஸ்லாம் செஞ்சு தருதா இல்லையா? நிச்சயமா செஞ்சு தருது. அப்ப இதுதான் ஜகாத் என்று சொல்லக்கூடியது. சரி, 4வது அல் ஹுபூப் வஸ்ஸிமார், பழமும் தானியங்கள். பழம் தானியங்கள். இப்ப இதுல வந்து தானியங்கள் என்னது, அரிசி, இந்த பார்லி, வேற அரிசி, பருப்பு, பருப்பும் வரும். சரி, அதுல அப்படி நிப்பாட்டி கொள்வோமே. சரி, இதுல தானியங்களும் பழங்களும், இதுல என்ன நிபந்தனை கேட்டா, சேகரித்து வைக்க முடியுமானதாகவும் இருக்கணும், கொள்ளளவு நான் சொல்றேன் அந்த கொத்து இது அளவைக்கு உட்பட்டதாகவும் இருக்கணும், அளவைக்கு உட்பட்டதாகவும் இருக்கணும். சரி, இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா பார்லி வரும். இப்ப நான் எங்களுக்கு வந்து பழக்கமானது அரிசி, நெல் இல்லையா, அரிசி வரும். அதே போல கோதுமை வரும், பார்லி வரும். வேற அதே பழத்துல பார்த்தோம்னா தமர் வரும், பேரிச்சம்பழம். ஜபீப்னு என்னது, காஞ்ச முந்திரிகை இல்லையா, முந்திரிகை. அப்ப இது போன்றவைகள் வரும். நாங்க தெளிவான பகுதி, அதாவது எவ்வளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்ங்கிறத நாங்க இதனுடைய அந்த ஜக்காத்து கொடுக்கின்ற பகுதியில நாங்க பார்ப்போம். சரி, அப்ப இது போன்றவைகள் என்ன செய்யணும், இது போன்றவைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். அப்ப இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டால், சூரத்துல் பக்கரா 267வது வசனம், அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸப்தும் வ மிம்மா அக்ரஜ்னா லக்கும் மினல் அர்த். உங்களுக்கு பூமியில இருந்து நாங்க வெளிப்படுத்தினோமே, அதுல இருந்து நீங்க கொடுங்கன்னு நல்லா சொல்றேன், அதுல இருந்தும் நீங்க கொடுங்கன்னு சொல்றேன். அதே நேரத்தில் சூரத்து அன்ஆம் 141வது வசனம், வஆத்து ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி, நீங்க அறுவடை செய்கின்ற நாளைக்கு அதனுடைய ஹக்கை நீங்கள் கொடுத்து விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபீமா சகத்திஸ் ஸமா வல் உயூன், அந்த மழை பெய்து பயிரிடப்பட்டது, அதே போல நீர் ஊற்றுக்களால் வளர்ந்து பயிராகி அறுவடை செஞ்சது,
அல்லது வந்து அவுக்கான அசரியன். அசரின்னு சொன்னால் சில பயிர்கள் இருக்கு, என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா அதனுடைய வேர்கள் என்ன செஞ்சிடும், அந்த நீரை உறிஞ்சு எடுத்துக்கொள்ளும். அப்படி தன்மை உள்ள பயிர்களாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, அல் உஷுர் 10ல் 1 கொடுக்கணும்னு சொல்கிறான். 10ல் 1 கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி உங்களுடைய செலவால் நீங்கள் நீர் புகட்டியதாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், 20ல் 1 கொடுக்கணும். பாருங்க இஸ்லாம் எவ்வளவுக்கு என்ன செய்யுது, டிஸ்கவுண்ட் இல்லையா. 10ல் 1 கொடுங்க, இல்லாட்டி என்ன செய்யுங்க, உங்களோட செலவு கூட இருந்தா நீங்கள் 20ல் 1 கொடுங்க. இப்படி எல்லாம் சொல்லுகிறது. புகாரில இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. சரி, 5வது இதோட நான் முடிச்சு கொள்வோம். அல் மஆதின் வர் ரிகாஸ்ன்னு சொல்லுவாங்க. அல் மஆதின் வர் ரிகாஸ். மஆதின் தான் கனிய வளங்கள். கனிய வளங்கள் என்னது, நிலத்திலிருந்து எடுக்கப்படுகின்ற கனிய வளங்கள். அப்போ இவைகள் என்னென்ன இருக்குது, எதுக்கு ஜக்காத்து கொடுக்கணுங்கிறதையெல்லாம் நாங்கள் இதனுடைய விரிவான பகுதியில் நாங்கள் பார்ப்போம். சரி, அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க ரிகாஸ்ன்னு சொல்லுவாங்க. ரிகாஸ்ன்னு என்னது, புதையல் இல்லையா. புதையல் தேடி ஒரு கூட்டம் தெரியுது இல்லையா. சரி, ரிகாஸ் ஹுவமா யூஜது ஃபில் அர்த் மின் தஃபாயினில் ஜாஹிலியா. அதாவது இஸ்லாத்தில் உள்ள ஒத்தர், அதாவது ஜாஹிலியா காலத்தில், அதாவது அந்த காலத்தில் புதைக்கப்பட்ட புதையல்கள். அப்படி இல்லாமல் இஸ்லாமிய ஆட்சி காலத்துக்குள்ள அல்லது இஸ்லாமியர்களுடைய அந்த காலத்தில் ஏதாவது ஒன்று அதில் விளங்குகின்ற அளவுக்கு இருந்துச்சுன்னு அது லுக்தான்னு சொல்லுவாங்க. லுக்தாண்டா பொறக்கிய பொருள், கண்டெடுக்கப்பட்ட பொருள் லிஸ்டில் வரும். அப்போ ஜாஹிலியாண்டா அந்த பண்டைய காலத்தில் புதைக்கப்பட்ட தங்கங்கள் இல்லையா, வெள்ளிகள், அப்போ வைரங்கள், இப்படியான புதையல்கள் சிலாக்களுடைய கைகளுக்கு என்ன செய்யும், மாட்டும். அவங்க போய் எடுப்பாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் அவங்க ஆட்சி செஞ்ச பகுதிகளில், அப்போ இந்தியாவிலேயும் என்ன இருக்கும், மன்னர்களுடைய ஆட்சி இருந்த பகுதிகளில் அந்த காலத்தில் வந்து அவங்களோட சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு அவங்க எடுத்த இடங்கள் என்னது, அவங்க ஒரு புதையல் புதைச்சி வச்சுட்டு என்ன செய்வாங்க, அடையாளம் வச்சுடுவாங்க. அந்த புதையல் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் எங்கே வச்சாண்டு. அதில் அவன் செத்துடுவான். செத்த என்ன செஞ்சிடும், அது அப்படியே இருந்துடும். அப்போ இப்படியானது பிற்காலத்தில் செய்யும், ஆக்களுடைய யாருக்காவது என்ன செய்யும், அது புதையல் தென்படும். அப்படி தென்பட்டு அவர் எடுத்தாருன்னா அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இது புகாரி முஸ்லிமில் வந்திருக்கு, வஃபிர் ரிகாஸி அல் ஹுமுஸ். ரிகாஸ்ன்னு என்னது, புதையல்ல நீங்கள் என்ன செய்யுங்க, 5ல் 1 கொடுக்கணும். 5ல் 1 கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் என்ன செய்வோம், இந்த அளவோடு நாங்கள் எங்களுடைய வகுப்பை முடிச்சுக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பின்னால் வந்து இப்போ இந்த 5 பகுதிகள்லையும் எத்தனை வீதம் கொடுக்கணும், கொடுப்பதற்குரிய நிபந்தனைகள் என்ன என்பதையெல்லாம் நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. இப்போ நாங்கள் வந்து இப்போதான் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், இப்போதான் ஓப்பன் பண்ணி குடிக்கலன்னு. சரியா? சரி, இப்போ பேங்க் பேலன்ஸ் இருக்கு தானே, இப்போ பேங்க் பேலன்ஸ் நீ கேட்டதுக்காக சரி. இப்போ பேங்க் பேலன்ஸ் வந்து இப்போ உங்கள்ட்ட சேமிப்பு, நீங்கள் பேங்க் பேலன்ஸ் எடுக்கிறது உங்களோட சேமிப்பு தானே, சேமிப்புன்னு வைங்களேன். இப்போ சேமிப்பில் வந்து இப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, இப்போ நீங்கள் நிசாப் இருக்கணும். நிசாப்ன்றா ஜக்காத்து கடமையாவதற்குரிய அளவு பொறுமதி. இப்போ நிசாபு வந்து தங்கத்தில் பார்த்தீங்கன்னா 85 கிராம், சரியா? வெள்ளியில் பார்த்தா 595 கிராம். அப்போ 85 கிராம்னா 10 பவுன், கிட்டத்தட்ட 10 பவுன். இந்த 10 பவுனுக்கு எவ்வளவு? 10 பவுண்டா என்ன 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 எத்தனை கரெக்ட்? 24 கரெக்ட். 24 கரெக்ட் தங்கம் 10 பவுன் எவ்வளவு? 10 பவுனுக்கு மேல வருதா? 10 பவுனா? சரி, 10 பவுன் ரைட். சரி, 10 பவுன் வைங்களே. எவ்வளவு வருது? எவ்வளோ? 21 லட்சம். சரி, தங்க வியாபாரிகள் அழிக்கிறார், ஆளை பிடிச்சிக்கோங்க. சரி, அப்போ 21 லட்சம். அப்போ 21 லட்சம் ரூபா உங்களோட சேமிப்பில் இருக்குது. அப்போ நீங்கள் எப்போ அந்த பணத்தை வைக்கிறீங்க?
ஜனவரி 1ஆம் தேதி. சரியா? ஜனவரி 1ஆம் தேதி. அடுத்த வருஷம் ஜனவரி, அதாவது இதுக்கு சொல்லுவாங்கன்னா ஜகாத்துக்கு கணக்கு பார்க்கல ஹிஜ்ரி கணக்கு தான் பார்க்க சொல்லுவாங்க. ஹிஜ்ரி கணக்கு தான் பார்க்கணும். அப்போ நீங்கள் வந்து முஹர்ரம் 1 உங்களுக்கு கிடைக்குது. துல்ஹிஜ்ஜா 30 அல்லது 29 கடைசியாக போகலை. அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? உங்களுக்கு ஜகாத்து கடமையாகும். அது நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும்? 2.5% கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும்? 2.5% கொடுக்கணும். 2.5%, 100க்கு 2. சரி, இப்போ பிளேன் இல்லை. சரி, இப்போ தண்ணிக்கு தான். சரி, அப்போ இதில் இன்னொரு இது என்னென்னா, இந்த இதில் சம்மந்தப்படுத்துக்காக நான் சொல்லிட்டு முடிச்சு கொள்கிறேன். இப்போ தங்கத்தில் கணக்கு பார்த்தீங்கன்னா 21 லட்சம். சரியா? இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது? 20 லட்சம் தான் இருக்குது. இந்த 20 லட்சம் எப்போ வந்துச்சு? முஹர்ரம் 1 வந்துச்சு 20 லட்சம். 21 லட்சமாக மாறியது எப்போ? எப்போ? இந்த அளவோடு நாங்கள் முடித்துக்கொள்வோம். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.